இட்லி மாவுங்க. நம்ம காலையில் 6 மணிக்கு அரிசி ஊற வச்சதுங்க. அரிசியும் உளுந்துங்க அரைச்சது அரைச்சி முடித்தது ஒரு 12:30 1 மணிக்கு பக்கமாக ஆயிடுச்சுங்க. இதில் இந்த சம்பளத்தில் பாதி சம்பளத்துக்கு கொஞ்சம் மேலே இருந்ததுங்க. இப்போ இவ்வளோ தூரம் வெய்ய காலமாக இருக்கிறதுனால சீக்கிரம் புளிச்சு வந்துடுதுங்க. நம்ம நல்லா கலக்கி விடணும். மாவை கலக்கி விட்டு இந்த மாதிரி சம்பளத்தில் ஊற்றிங்க. நம்ம ஒரு 3/4 சம்படம் ஊற்றி வச்சாத்தான் பொங்கி வராதுங்க. இல்லாட்டி இப்படியே நம்ம ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் பொங்கி வந்துடும். இதை நம்ம நல்லா கலக்கி விடணுங்க. ஏற்கனவே கலக்கி வச்சதுதாங்க உப்பு போட்டது. நான் 7 டம்ளர் அரிசிக்கு இட்லி அரிசி 7 டம்ளருங்க, உளுந்து 1.5 டம்ளருங்க. நம்ம எந்த டம்ளரில் ஓடுறோமோ 7 டம்ளருக்கு 1.5 டம்ளர் போடணுங்க. 1 ஸ்பூன் உளுந்து, இந்த 1 ஸ்பூனு வெந்தயமும் உளுந்து ஒன்றா போட்டுங்க 2 தடவை கழுவிட்டு ஃபில்ட்ரு தண்ணியில் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு உளுந்தை ஃபஸ்ட்டு அரைச்சேங்க. அரிசி 2 தடவை கழுவிட்டுங்க. இட்லி அரிசியை உளுந்தாட்டின முன்னாடி நம்ம அரிசியை ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷம் அரைக்கணுங்க. உளுந்து ஒரு 25 நிமிஷம் ஆட்டணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்டரை கழுவிட்டு ஒரு கை உளுந்து போட்டுங்க. அப்புறம் கிரைண்டரை போட்டு சுத்த நம்ம போட்டுக்கலாங்க. அரிசி அதே மாதிரி தானுங்க. நம்ம உளுந்து அழுன முன்னாடிங்க 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிங்க. அரிசி ஒரு கை 2 கை போட்டுட்டுங்க. கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் கிரைண்டர் ஓட நம்ம சுத்த நம்ம அரிசி போட்டிருக்கணும். நம்ம உடனே எல்லா அரிசியும் போட்டு கிரைண்டரில் ஓட்டோம்னா நம்மளுக்கு கல் அப்படி நின்றுக்குங்க. அப்புறம் அது சிரமமாக போயிடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ மாவு இருந்தது பாதிக்கு வந்துருச்சுங்க. இனி நம்ம இதை சம்படத்தில் ஊற்றி வச்சுக்கலாங்க. இவ்வளோதான் ஊற்ற முடியுங்க. இதுக்கு மேலே ஊற்றினோம்னா நம்மளுக்கு எல்லாம் பொங்கி வந்துடுங்க ஃப்ரிட்ஜில்ங்க. நம்ம இந்த மிச்சமாக வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு அதோட சம்பளத்தோட மூடி போட்டுங்க. நம்ம மூடி ஃப்ரிட்ஜில் நேரமே வச்சிடலாங்க. இது காலையில் நம்ம இட்லி சுட்டுக்கலாங்க. தோசைக்குன்னா தனியாக எடுத்து நம்ம கரைச்சி தோசை சுட்டுக்கலாங்க. இது இப்போ 1 கிலோ அரிசி இருக்குங்க. 1 கிலோ அரிசின்னா 1/4 கிலோ உளுந்து போடணுங்க. இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம வலிச்சு விட்டுங்க. ஒரு சின்ன பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு இதை புழங்கிக்கலாங்க. அது நம்ம எதுக்கு காலையில் தூங்கி எழுந்தோடனே ஃப்ரிட்ஜை பார்க்கணும். பொங்கிக்கு இது வெளியே வந்துருச்சுன்னா அதெல்லாம் சிரமமாக போயிடுங்க. எல்லாம் வலிச்சு எல்லாம் கழுவி இது பண்ணணும். அதனால தான் நம்ம இப்போ இவ்வளோக்கு இந்த அளவுக்கு குறைச்சலாக தான் இருக்குதுங்க. இதுவுமே பொங்கி வந்தாலும் வந்துடுங்க. ஏன்னா நம்ம நேரமே ஊற்றி வைக்கிறோம். இப்போ மணி 9 போகுதுங்க. அதனால் எங்கேயாச்சும் பொங்கினாலும் பொங்கிடுங்க. நம்ம நேரமே தூங்கி வச்சோன்னே பார்த்து மறுபடியும் இருக்க கலக்கியும் கூட மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் மாவு நம்ம இப்போ நைட் ஆட்டினோம்னா காலையில் ஃப்ரிட்ஜு இப்போ நைட்டு 9 மணிக்கெல்லாம் மாவு ஆட்டினோம்னா காலையில் கரெக்டாக இருக்குங்க, புளிச்சிருங்க. நம்ம இட்லிக்கு தோசைக்கு ஊற்றிட்டுங்க மிச்சத்தை இப்படி சம்படத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். காலையில் ஆட்டினோம்னா நைட்டு ஊற்றி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க.